சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். போர் தொடர்ந்து நடக்கிறதுனால எப்போ முடியும்னு தெரியல. கேஸ் சிலிண்டர் விலை இருக்குது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா நமக்கு ஆர்டர் போடுறாங்க, நீங்கள் ரஷ்யாட்ட ஒரு மாதம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. போரை எதிர்பார்க்கறத விட பட்டாசு கிளப்புறாங்க ஈரான். தொட்ட இல்லை நீ கெட்ட பார்த்துக்கலாம், ஒன்று நீ வாழணும் இல்லை நான் வாழணும், நான் வியாபாரம்லாம் அப்புறம் பண்ணிக்கிறேன், எண்ணெய் வச்சு பீப்பாயெல்லாம் கப்பலில் ஒரு இல்லாமல் தான். இந்த இடத்த தாண்டி 33 கிலோமீட்டர் எந்த ஆம்பளை கப்பல் போயிதுன்னு பார்க்குறேன். எவன் வண்டி என்னை மீறி வண்டி ஓட்டின்னு போனேன், எவன்டாவான் அப்படின்ற அளவுக்கு போயிட்டான். நீ அமெரிக்காவை கூட்டணுவான், ஹாங்காங் கூட்டணுவான், ரஷ்யா கூட்டணுவான், எவனை வேணால் கூட்டணுவான். என் ஊரில் கை வச்சிட்டேன், நான் யாருன்றதை காட்டுன்னு கேட்டார் ட்ரம்ப். பாகவதர், அதாவது மூளை குறைவாக இருக்கிறவர்களை பெரிய பதவியில் உட்கார வச்சா என்ன நாட்டு நடப்பு நடக்கும்ன்றதுக்கு ட்ரம்ப் ஒரு எடுத்துக்காட்டு. ஃபஸ்ட்டு இவங்க என்ன நினச்சாங்க, எம்மா பெரிய தலைவர் நான் யார் தெரியுமா, ட்ரம்ப் பாகவதர் அப்படின்னு போய் சுட்டார். அவன் திருப்பி பேயடி தர்மடி அடிக்கிறாங்க. கூட இருந்தவங்களாம் அவருக்கு யாரெல்லாம் எட்டப்பா வேலை பார்த்து ஆள்காட்டி வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ, நீ இனிமேல்ட்டு இஸ்லாமியரே கிடையாதுப்பா, நான் ஒரு இஸ்லாமிய நாடு, நீ எல்லாம் இஸ்லாமியன் தானே, நீ இனிமேல் நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த உணவு 4 குண்டு புடி அப்படின்னு போட்ட உடனே மிடில் ஈஸ்ட்டு ஐயோ அம்மா அப்பா வலியுதே அப்படி இப்படின்னு உடனே இப்போ அங்கே போனால் அவங்க வாட் ஹேப்பன் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்றதும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. இந்தியா எடுக்கிற ஸ்டாண்டை தான் நம்ம குற்றம் சொல்ல முடியும். அவர் சொன்னாலுமே இங்கே அடி பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம. நீ யாரா டாக் என்ன சொல்கிறதுன்னு கேட்கணும். நீ குண்டு போடுறது என்ன கேட்டுன்னு போட்டியா, மானம் கேட்டவனே மாவனா மச்சானன்னு கேட்கணும். நான் எனக்கு எங்கே பொருள் கிடைக்குதோ அங்கே வாங்கிட்டு போவேன். நான் உனக்கு சொன்னால் நீ கேட்பியா? கோவம் வரணும், சொன்ன வைக்க கேடு. மிடில் ஈஸ்டில் இருக்க மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட அடிமையாட்ட சூழல்ல ஏன் ஈரான் மட்டும் பல வருடங்களாக தொடர்ச்சியாக எதிர்த்துட்டு இருக்காங்க இஸ்ரேலையும் அமெரிக்கா. உப்பு போட்டு சாப்பிடுவாங்க உங்களுக்கு. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்ம இருந்திருக்காங்க. அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். போர் தொடர்ந்து நடக்கிறதுனால எப்போ முடியும்னு தெரியல. ஸோ அசாதாரண சூழல் இருக்கிறனால தான் கேஸ் சிலிண்டர் விலை இருக்குது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா நமக்கு ஆர்டர் போடுறாங்க, நீங்கள் ரஷ்யாட்ட ஒரு மாதம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. ஸோ எப்போ முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? உங்களோட பார்வை என்ன? இது வியாபாரம் அதிகமாக இருக்கும் இல்லையா? இது வியாபாரங்க. என்ன நினச்சாங்க அப்படின்னா, அவர் கமேனி அவங்க தலைவரை தூக்கிட்டதுக்கப்புறம் நம்பர் 1 தூக்கிட்டா நம்பர் 2 காலி ஆகிடும். அதாவது நம்பர் 1 தூக்கிட்டான்னா எல்லாருமே அமைதியாகிட்டு அவங்கவுங்க சரண்டர் ஆகி போயிடுவாங்கன்னு. நம்பர் 1 போயிட்டோன்னா நம்பர் 2, 3, 4 ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, 2வது பொசிஷனில் இருந்து அவர் மகனும் அப்புறம் மற்றவர்கள் தளபதிகள் எல்லாம் பொசிஷன் எடுத்து போரை எதிர்பார்க்கறத விட பட்டாசு கிளப்புறாங்க ஈரான். தொட்ட இல்லை நீ கெட்ட பார்த்துக்கலாம், ஒன்று நீ வாழணும் இல்லை நான் வாழணும், நான் வியாபாரம்லாம் அப்புறம் பண்ணிக்கிறேன், எண்ணெய் வச்சு பீப்பாயெல்லாம் கப்பலில் ஒரு இல்லாமல் தான். இந்த இடத்த தாண்டி 33 கிலோமீட்டர் எந்த ஆம்பளை கப்பல் போயிதுன்னு பார்க்குறேன். எவன் வண்டி என்னை மீறி வண்டி ஓட்டின்னு போனேன், எவன்டாவான் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. இதுதான் அதாவது சொல்லாமல், நான் சொன்ன வார்த்தை சொல்லாமல் சொல்லி மீறி கப்பல் போச்சுன்னா மூழ்கடிக்கப்படும். நீ அமெரிக்காவை கூட்டணுவான், ஹாங்காங் கூட்டணுவான், ரஷ்யா கூட்டணுவான், எவனை வேணால் கூட்டணுவான். என் ஊரில் கை வச்சிட்டேன், நான் யாருன்றதை காட்டுன்னு கேட்டார் ட்ரம்ப். பாகவதர், அதாவது மூளை குறைவாக இருக்கிறவர்களை பெரிய பதவியில் உட்கார வச்சா என்ன நாட்டு நடப்பு நடக்கும்ன்றதுக்கு ட்ரம்ப் ஒரு எடுத்துக்காட்டு. தன்னோட தனிப்பட்ட பிரச்சனையினாலேயும் பைத்தியக்கார தனத்தினாலேயும் இன்றைக்கி உலகம் பூரா புலம்ப விட்டாப்புல. இதே வேலை ப்ராக்சி சண்டை போடுறது. அதாவது இவர் டைரெக்டாக போட மாட்டார், ஆளை வச்சு சண்டை போடுறது. இப்போ நீ ஆளை வச்சு ரஷ்யாவுக்கு சண்டை போடும்போது ரஷ்யா ஆளை வச்சு சண்டை போடாதா? எதிரி நண்பன் தானே. எல்லாருமே விஜய் மாதிரி அரசியல் புரிதல் இல்லாமல் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இவங்க என்ன நினச்சாங்க, எம்மா பெரிய தலைவர் நான் யார் தெரியுமா, ட்ரம்ப் பாகவதர் அப்படின்னு போய் சுட்டார். அவன் திருப்பி பேயடி தர்மடி அடிக்கிறாங்க. கூட இருந்தவங்களாம் அவருக்கு யாரெல்லாம் எட்டப்பா வேலை பார்த்து ஆள்காட்டி வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ, நீ இனிமேல்ட்டு இஸ்லாமியரே கிடையாதுப்பா, நான் ஒரு இஸ்லாமிய நாடு, நீ எல்லாம் இஸ்லாமியன் தானே, நீ இனிமேல் நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த உணவு 4 குண்டு புடி அப்படின்னு போட்ட உடனே மிடில் ஈஸ்ட்டு ஐயோ அம்மா அப்பா வலியுதே அப்படி இப்படின்னு உடனே இப்போ அங்கே போனால் அவங்க வாட் ஹேப்பன் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்றதும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. இவங்க பேசுகிறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுகிறது இவங்களுக்கு புரியல. இதுதான் நிலைமை. இதே நீடிச்சுன்னா இந்த துபாய் குளோபல் சிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் துபாய் சிவகாசி பட்டாசு சிட்டின்ற மாதிரி ஆகிடும். இந்த வெள்ளைக்காரங்க போகிறது வர்றது எல்லாமே குறைச்சி போயிடும். அதனால் மிடில் ஈஸ்ட்டு என்னடா தேவையில்லாமல் நம்ம இவங்களுக்கு எதிராக இருந்துட்டோமே அப்படின்ற மாதிரி பிரச்சனை. இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்வி நான் திருப்பி வரேன். எப்போ முடியும் அப்படின்னா, லாபம் சம்பாதிக்கணும். போரோட நோக்கம் என்னென்னா, அந்த இடத்துல இருக்கிற எண்ணெய் இதை டாமினேட் பண்ணணும், தங்க விலையை ஏற்றணும், இல்லை ஒரு ஸ்டாக் மார்க்கெட் விலையை இறக்கிட்டு திருப்பி வாங்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமாக போர் இந்த பயிற்சிக்கு அந்த தயார் பண்ண உபகரணம்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த குண்டு ராக்கெட்டு அப்புறம் F-16 விமானம் இதெல்லாம் ஒப்பந்தம் போட்டு விற்றாங்க இல்லையா, அந்த ஸ்டாக்கெல்லாம் விற்று முடிக்கணும். அப்புறம் ஸ்டாக்கெல்லாம் கம்மியாகிட்டோன்னா சண்டை போகிறதுக்கு எதுவும் இல்லாமல் மூடிக்கணும், போரை நிறுத்திடுவாங்க. ஆனால் இதுக்கு நம்ம கொடுக்குற விலை இருக்குது பார்த்தீங்களா, மனித உயிர், அது திருப்பி கிடைக்காது. பைத்தியக்காரனுங்களை ஆட்சியில் உட்கார வச்சா இதெல்லாம் நடக்கும். மக்களோட வளர்ச்சி இப்போது
இப்போ நீ என்ன சாதிச்சிட்ட? இப்போ அமெரிக்காவில் உனக்கு ஓட்டு போட்டாங்க ட்ரம்ப்புக்கு, நீங்கள் என்ன சாதிச்சிட்டிங்க? இப்போ அமெரிக்கர்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க? இப்போ அங்கே போய் போர் பண்ணி அவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? ஆல்ரெடி வாழைப்பழம் விலையே ஏறி போச்சு, ரொம்ப கஷ்டமாகுதுன்னா பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறாங்க. அப்போது புரிதல் இல்லாதவர்கள், பணம் படைத்தவர்கள், பணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சாமானியர்களோட பிரச்சனை புரியாதுங்க. அவங்க அதை பற்றி கேவலப்படும். அவங்களுக்கு அவங்க ஈகோ மசாஜ் தான் முக்கியம். நான் பெரிய தலைவர் காட்டணும் அப்படின்றாங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த போர், இந்த குண்டு வைக்கிறது, அதுக்கப்புறமா சொந்த நாட்டிலே வந்துட்டு நாங்கள் வந்து விடுதலை சொல்லிட்டு குண்டு வைக்கிறாங்க பாருங்கள், அறவழியில் போகாமல். அதாவது நெல்சன் மண்டேலாவும் காந்தியடிகளும் போராட்டம் தான் பண்ணாங்க. ஏன் அவர்கள் இவர்கள் மாதிரி இல்லை, அவர்கள் தான் உண்மையான தலைவர்னா அவங்களால உயிரிழப்பு மற்றவர்களுக்கு கிடையாது. தியாக வாழ்க்கை மூலியமாக தான் அவங்க சுதந்திரத்தை பெற்றாங்க. ஆனால் ஒரு சில பேர் இப்போ பாகிஸ்தான்லேயே இருப்பாங்க, மசூதிக்குள்ளே குண்டு வெடிக்கும். வச்சது யாருன்னா பார்த்தா அவரும் வந்து ஒரு இஸ்லாமியராக இருப்பார். அப்போ அதெல்லாம் வந்து நாட்டுக்கு கேடு, அதெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்ட வேண்டிய சக்தி. அப்போ இதெல்லாம் தான் இங்கே பிரச்சனை. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் ஒரு மாதம் அதிகபட்சம், இல்லை ஒரு 2 வாரம் 3 வாரத்துலையுமே கூட அமைதியாகிடும். இப்போ ஆனால் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு வந்து நீ அங்கே வாங்கு இங்கே வாங்குன்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் வாய் ஓவரு. அவர் வந்து கடவுள் கிடையாது, 4 வருஷம்தான் அவர். அப்புறம் ஆட்சி அங்கேயும் வரும். 2வது வாட்டி அங்கே டேர்ம் கிடையாது. நல்ல வேளை அந்த ஊரில் வந்து 2 வாட்டிக்கு மேலே டேர்ம் கிடையாது. இல்லை அப்படின்னா ட்ரம்ப்பு, அப்புறம் ட்ரம்ப்பு புள்ள, அப்புறம் ட்ரம்ப்பு மர்மவன், இப்படி போயிடும். நல்ல வேளை அங்கே கிடையாது. அப்படி மீறி இந்த வாட்டி அவங்க கட்சியை நிறைய வாட்டி தோக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா சரி, அமெரிக்கர்கள் வந்து ஆதிக்கத்தை விரும்புவாங்க, ஆனால் போரை என்றைக்கும் விரும்புறது கிடையாது. ஊரெல்லாம் போய் சண்டை போட்டுக்கணும், குண்டு வச்சுக்கணும். இப்போ நாளைக்கு அங்கே எதனா பிரச்சனை ஆச்சுன்னா யார் பொறுப்பு? மக்கள் அமைதியாக இருக்கணும், சட்டம் ஒழுங்கு இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. இந்தியா எடுக்கிற ஸ்டாண்டை தான் நம்ம குற்றம் சொல்ல முடியும். அவர் சொன்னாலுமே இங்கே வந்து அடி பண்ணிக்கிற மாதிரி தானே. நீ யாரா டாக் என்ன சொல்கிறதுன்னு கேட்கணும். நீ குண்டு போடுறது என்ன கேட்டுன்னு போட்டியா? மானம் கேட்டவனே மாமனா மச்சானன்னு கேட்கணும். நான் எனக்கு எங்கே பொருள் கிடைக்குதோ அங்கே வாங்கின்னு போவேன். நான் உனக்கு சொன்னால் நீ கேட்பியா? கோவம் வரணும். சொன்ன வெக்கக்கேடு. இவ்வளோ பெரிய 150 கோடி இருக்கிற ஒரு ஜனத்தொகையில் அமெரிக்கா, அதாவது அவங்க ஆசையாக சொல்கிறாங்களே வேண்டுதல், நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது. பிரகாஷ்ராஜ் படத்தில் சொல்லுவார்ல, நீயா சொல்கிற, நீ சொல்லக்கூடாது அதெல்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி மோடி வந்து அந்த பிரகாஷ்ராஜ் அவரோட அந்த சீனை போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்துட்டு அவருக்கு வந்துட்டு இங்கிலீஷில் மனப்பாடம் பண்ணி, நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது, யூஆர் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அன்பாப்புலர் பிரசிடென்ட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹவ் சீன், யூ டோன்ட் டிக்டேட் டேர்ம்ஸ் டு மீ, நாங்கள் வந்து லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, வி பிலீவ் இன் டெமோக்ரஸி, வி டோன்ட் வாண்ட் வார் அப்படின்னு சொல்லணும். மற்ற மிடில் ஈஸ்டில் இருக்க மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து கிட்டத்தட்ட அடிமையாட்ட சூழலில் ஏன் ஈரான் மட்டும் பல வருடங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க, இஸ்ரேலையும் அமெரிக்காவும்? உப்பு போட்டு சாப்பிடுவாங்க பொழுது, நம்மள மாதிரி பொழுது, தமிழர்கள் மாதிரி. பிரபாகரன் தான் இதான் சொல்லியிருப்பாரு. அந்த இனத்துக்குன்னு ஒரு இது இருக்கணுங்க. அதாவதுங்க ஒரு விஷயம் பாருங்கள், கொள்கை ரீதியாக ஒன்று கட்டமைப்பு வச்சு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, அது நாடோ ஒரு கட்சியோ ஒரு தேசமோ, தலைவர் செத்துட்டா கூட அந்த கொள்கை பிடிப்பு இருக்கும்போது நம்பர் 2 நம்பர் 3 வந்துடுவாங்க. இப்போது அதிமுகவை நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்க எல்லாருமே, பத்திரிகையாளர்கள். என்ன அப்படின்னா அதனுடைய நோக்கம் நம்பர் 1 சரியில்லை. யார் நம்பர் 1? எடப்பாடி பழனிசாமி பலு இல்லை, ஆனால் கட்சின்றது இருக்குல்ல. அப்போது பொதுச் செயலர் யார் இருந்தால் யாருனாலும் அந்த கட்சி வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல. அந்த கட்சியினுடைய எதிர்ப்பு என்பது திமுக எதிர்ப்பு. திமுக ஆட்சியிலையோ இல்லை அதிகாரத்திலையோ திமுக பலமாக இருக்கிற வரலும் அதிமுக இருக்கும். அதே தான் ஈரானில் ஆச்சு. அவங்க என்ன நினச்சாங்க, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற பதவியை காலி பண்ணி முடிச்சு விட்டா எல்லாம் சரண்டர் ஆகிடுவாங்கன்னாங்க. கீழே இருக்கிற தொண்டர்கள் கொள்கை இருப்பால், கொள்கை பிடிப்பால், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து ஹலோ நம்பர் ஃபஸ்ட் விக்கெட் தான் டவுனு, 2-3 விக்கெட் டவுனு, இப்போ 4வது விக்கெட்டில் ஆடுறோம் பாருன்னு அடிச்சு ஆடி காட்டுறாங்க. ஆட்ஸ் ஆஃப். ஈரான் வந்து யாரும் எதிர்பார்க்கல. எவ்ரிபடி டிஸ்மிஸ்ட் ஈரான். ஈரான் வந்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி, பழைய பர்ஷியா பார்ப்பீங்கப்பா அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. கரூர் வழக்கு தொடர்பாக விஜய் அவர்களுக்கு 3வது முறையாக சம்மன் நேற்று அனுப்பப்பட்டு ஆஜராக சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு. ஆனால் விலக்கு அளிக்கப்பட்டிருக்குது. மாற்று தேதியில் வந்து நாங்கள் ஆஜராகிறோம் சொல்லியிருந்தாரு. 15ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருக்காங்க. என்டிஏக்குள்ளே எப்படியாவது விஜயை வந்து இழுக்கிறதுக்கான முயற்சி அப்படின்னு சொல்லப்படுது. உங்களோட பார்வை என்ன சார்? முயற்சி என்பது இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த நேரம் வரலாம் அவர் தலைமையில் யாரையும் ஏற்றுக்கல. அவர் கூட்டணியை அவரை நம்பி இருந்த ஒரு இஸ்லாமிய சிறிய கட்சி, அவங்களும் வந்து இன்றைக்கி வந்து அந்த கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேறோம், அவரோட அந்த அரசியல் விஷயங்கள் வந்து எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற வகையில் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சிறிய கட்சியும் கூட்டணியை விட்டு வெளியேறியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அவரோட அந்த போக்கு என்பது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் லெட்டர் பேட்லலாம் போட்டு கேள்வி கேட்குறாங்க விஜய் அவர்களை. ஸோ இது ஒரு சைடு இருக்குது விஜயோட அரசியல் போக்கு என்பது. இன்னொரு சைடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்குள்ளே அவர் கொண்டு வரதுக்கு உண்டான அந்த பேசுபொருள், குறிப்பாக பவன் கல்யாண் மூலமாக பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சமூக வலைதளத்தில் தான் பேசுகிறாங்க. பட் அதற்கு வந்து எந்த விதமான ஆதாரமும் எதுவும் இல்லை. விஜய் தரப்பில் அதுக்கு வந்து வழக்கம் போல் மௌனம் வந்து சம்மதமாகவே எடுத்துக்கலாம், இல்லை மௌனம் வந்து நமக்கு விளம்பரம் கிடைக்குது, காங்கிரஸ் கூப்பிட்டாக, இப்போ பிஜேபி கூப்பிட்டாக, ஆஃபர் இருக்குது, நமக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு கூட அவங்க ஓட்டுறாங்களா என்னன்னு தெரியாது.
நான் என்ன புரிஞ்சுக்கிற செய்தி அப்படின்னா, கூட்டணியில் வர வைக்கிறாங்களோ இல்லையோ, இன்னும் இந்த தலைவலி, இந்த பஞ்சாயத்து இன்னும் 10 நாளில் முடிஞ்சிடும். ஏன்னா பிரதமர் வந்து அடுத்து இன்னும் ஒரு 2-3 நாளில் வரா மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த 15லேருந்து ஒரு 18ஆம் தேதிக்குள்ளே தேர்தல் அறிவிப்பு வந்துடும்ன்றாங்க. அநேகமாக ஏப்ரல் இறுதியில் தேர்தல் இருக்கும். வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை என்பது மே முதல் வாரம் இல்லை மே ஸ்டார்டிங்லேயே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இன்னும் ஒரு 10 நாளில் விஜயோட நிலை என்ன? விஜய் இப்போதைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார். விஜய் நம்பி யாரும் வரத்துக்கு தயாராக இல்லை. ஆனால் நீங்கள் கேட்ட அந்த கேள்வி, பாஜக வந்து இதை வைத்து பணிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்களா அப்படின்றது ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் அதில் வந்து நியாயம் இல்லாத ஒரு விசாரணை போயிட்டுருக்குது என்னோட புரிதல். இந்த நேரம் வந்து விஜய் அவர்கள் இதே வேறு யாருன்னா இருந்திருந்தால் இந்த நேரம் 2-3 சம்மன் எல்லாம் முடிஞ்சு, விசாரணை எல்லாம் முடிஞ்சு, சிபிஐயில் வந்து வழக்கு பதியப்பட்டு எஃப்ஐஆரில் பெயர் சேர்க்கப்பட்டு கைது வரலும் போயிருப்பாங்க, கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்திருப்பாங்க. ஆனால் விஜய் அப்படின்ற அந்த காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சி எதுவும் நடவடிக்கை எடுக்காமல், திமுக எப்படி இங்கே ஸ்டேட்டில் வந்து எஃப்ஐஆரில் அவர் பேரை சேர்க்காம அவர் வந்து இங்கே வந்துட்டு 3 நாள் வச்சு ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு நேரம் கொடுத்து அவர் எந்த விதமான மன கஷ்டமோ எதுவுமே அவர் படலை. இறந்தவங்களுக்கு உயிரிழப்பு, அவர் வந்து பாதுகாப்பாக இன்னமும் பத்திரமாக தான் இருக்கிறார். விஜய் அண்ணா என்னன்னா உங்களுக்கு என்னன்னா இப்படி அப்படிலாம் இல்லை, விஜய் அண்ணா நல்லா ஆரோக்கியமாக இருக்கார். இது ஒன்று. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் இன்னொரு விஷயம், எப்படி பார்க்குறீங்கன்னு நீங்கள் கேட்டீங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, நீதி வேணும். யாருக்கு நீதி வேணும்? இறந்த 42 பேருக்கு நீதி வேணும்னு விஜய் அண்ணா தான் கேட்டார். இப்போ நீதி வேணும்னா விசாரிக்கணும்ப்பா, வாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. இவரு நான் வர முடியாதுப்பா அப்படின் போது அவங்களும் சரி தாயெழுத்தோட இன்னொரு நாள் வாப்பா அப்படின்றாங்க. இதே வேற யாருன்னா இந்த மாதிரி சிபிஐலாம் வந்து போகலைன்னா, வரியா இல்லை வந்து கூட்டு போட்டா, நீயா வந்துட்டீங்கன்னா சம்மன் ஓகே, நாங்களாம் வந்தால் அது கைது மாதிரி போவோம். இப்போ இந்த நொடி சிபிஐ விஜய் கைது செய்யணும்னா சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குன்னா இடம் இருக்குது, 100 விழுக்காடு இடம் இருக்குது. இப்போ விஜய்க்கு உண்டான நிவாரணம் என்ன? கோர்ட்டுக்கு போய் இது மாதிரி அண்ணனை கைது செஞ்சுட்டாங்க எலெக்ஷன் நேரத்தில் அப்படின்னு போட்டு ஜாமீன் வாங்கின்னு வரலாம். ஆனால் விஜய் இன்னும் கைது செய்யலை. அப்போது விஜயை வந்து ஒரு பெரிய அழுத்தம்லாம் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல, மாறாக அவருக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கப்படுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனால் திடீர்னு நியூஸ் வருது நாளைக்கே நீங்கள் ஆஜராகணும் அப்படிங்கும்போது டைம் பீரியடே இல்லாத மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஸோ அதனால அவர் விலக்கு கேட்டிருக்காரா? ஏன்னா அன்றைக்கு தான் வந்து அவர் கட்சி வேட்பாளர்களை வந்து தேர்வு செய்யறதுக்கான நேர்காணல்லாம் வச்சுருந்தார் இல்லையா? ரொம்ப முக்கியம். அதாவது 42 பேர் செத்து போய்க்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் நேர்காணலில் விளாடிமிர் புட்டின், டொனால்டு ட்ரம்ப்பு, செந்தில் பாலாஜி, விஜயபாஸ்கர் இது போடுறவெல்லாம் வந்து நிற்க போகிறாங்களா? சார் 42 பேர் செத்து போயிருக்கிறாங்க. அவங்க சம்மனு கூப்பிட்டுக்கிறாங்க. கூப்பிட்ட இன்னொன்று நீங்கள் ஸ்பெஷல் ரைட்டில் போகிறவர். இப்போ படம் எதுவும் கிடையாது, வந்த படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை, படம் எதுவும் நடிக்கிற மாதிரி கிடையாது, வீட்டில் சும்மா தான் உட்காந்துக்கிறீங்க. அது உண்மையிலே நீங்கள் வந்து சொன்னது உண்மை, சத்தியமாக நீங்கள் அழுதது உண்மை. ஆனால் சார் சிஎம் சார் எதாக இருந்தாலும் என்ன பழிவாங்க சார், அவங்கள விட்டுருங்க சார், நேர்மை வரணும் சார் அப்படின்னது. அப்புறம் சிபிஐக்கு வழக்கு போனப்போ பட்டாசு வெடித்து நியாயம் வென்றதுன்னு பேசினது உண்மையாக இருந்தால், நான் என்ன சொல்கிறேன்னா விஜயவாதத்துக்கே வரேன். செந்தில் பாலாஜியும் திமுகலையும் சூழ்ச்சி பண்ணிட்டாங்க. அந்த உண்மையை போய் சொல்லலாம்ல. அந்த உண்மையை சொல்கிறதுக்கு எதுக்கு 5 நாள் இப்போ வரல, அப்புறம் வரேன், அதுக்கப்புறம் வரேன், பொங்கலுக்கு வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஒரு வருஷம் நம்ம வீட்டில் சாவு வந்துக்குது, எப்படி பொங்கல் கொண்டாடுவேன் நீ ஒரு வருஷத்துக்கு? என்ன கலாச்சாரம் இது? ஒருத்தர் வீட்டில் இறப்பு விழுந்துச்சுன்னா குறைஞ்சது 3 மாதத்துக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க, கோயிலுக்கு போக மாட்டாங்க, இல்லை ஒரு வருஷத்துக்கு எதுவும் நல்லது எடுத்து பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு போகிறாங்க, நீங்கள் பாட்டுன்னு திருவிழா மாதிரி கல்யாணத்துக்கு போகிறீங்க, காது குத்துக்கு போகிறீங்க, ஜோடியாக போகிறீங்க, ஊரில் இருக்கிற பெரிய பெரிய கல்யாணத்துக்கெல்லாம் போத்துருது. என்ன இதோ இன்னொன்று என்ன இண்டிகோ ஃப்ளைட்லேயே போக போகிறீங்க, நீங்கள் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் தானே போக போகிறீங்க. இதோ யாருன்னா அதோ வந்து டெல்லி. ஆனால் இவர் என்ன சொன்னார், தமிழர்களுக்கு எங்கே எது பிரச்சனைனாலும் குரல் கொடுப்பா இந்த விஜய் வருவான்னார்ல. 42 பேர் செத்ததுக்கு விசாரணை முடியணும்னு கூப்பிடுறாங்க, போகலாம்ல. அதை விட நான் என்ன கேட்குறேன்னா, இதை இன்னொரு நாள் வச்சுக்கலாம். எதை? இந்த 52 பேர் நேர்காணல இன்னொரு நாள் வச்சுக்கலாம். உங்களை வந்து போனவொன்னே லம்பெல்லாம் பிடிச்சி கைது செஞ்சு 3 நாள் வச்சு அழகு பார்த்துலாம் அனுப்ப போகிறது கிடையாது. காலைல போனீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் விசாரித்து விட்டுறாங்க. மற்ற அரசியல் தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விசாரணை என்பது விஜய் அவர்களுக்கு கொடுக்கல. விஜயை வந்து பத்திரமா பாதுகாத்து தான் விசாரிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது போயிட்டு நாளைக்கு இது பண்ணிக்கலாமே. அதுவும் ஒரே நாள் 50 பேர் நேர்காணல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது. 50 தொகுதிக்கியா நேர்காணலா? அப்போ நான் என்ன நினைக்கிறேன், காரணம் பொருந்துற மாதிரி சொல்லணும்ல. இன்றைக்கி வாப்பானா, இல்லை இன்றைக்கி நேர்காணல் இருக்குது, சரி நாளைக்கு வேணா, இல்லை நாளைக்கு நேர்காணல் இருக்குது, அடுத்த நாளில் நேர்காணல், இப்படியே ஓட்டிக்கினே போனால் நீங்கள் எப்போ 234 தொகுதி நேர்காணல் முடிகிறது, செத்து போனவங்களுக்கு எப்போ நீதி கிடைக்கிறது? அதாவது அப்பட்டமான பொய். எது? நீதி வேணும், நீதி வெல்லணும்னு நீங்கள் சொன்னது. இப்போ நீங்கள் நேர்காணல் வச்சுக்கிறது நான் பொய் சொல்லலை. உண்மையிலே உங்கள் நோக்கம் அதுதான்னா, போய் இந்த எஸ்பி தப்பு பண்ணார், இந்த டிஎஸ்பி தப்பு பண்ணார், இந்த இன்ஸ்பெக்டர் மிஸ்கைட் பண்ணார், பேரிகேட் போல, உங்கள் தரப்பில் ஒரு சில நியாயங்கள் இருக்கும் இல்லையா, அதை போய் வைங்க, அதை சொல்லுங்கள். பத்திரிகையில் சொன்னீங்க இல்லையா, அதாவது பத்திரிகை வழியாக மற்றவங்களை வச்சு பேசினது போய் சொல்லுங்கள். நீதி தானே வரணும் கடைசியில். நீதி எப்படி நீங்கள் ஒத்துழைக்காமல் நீதி எப்படி வரும்? அப்போ உங்களோட நோக்கம் என்ன? அப்படியே டாஜி பண்ணி ஏமாற்றி எஸ்கேப் ஆகலான்றதான் நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு விசாரணை என்பது இறந்துட்டாங்க, நடந்து போச்சு, அன்நேச்சுரல் டெத்து, 42 உயிர் போயிருக்கு, குழந்தைங்க செத்து இருக்குது.
நீங்கள் என்னன்னா நான் அப்புறம் வரேன், நாளான்னைக்கு வரேன், இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, பாட்டி மீ வருது, அமாவாசை வருது, நேர்காணல் இருக்குது, நல்ல நாள் இருக்குது. இது இல்லாமல் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு, ஒரு விசாரணைக்கு உட்படுத்திக்க மாட்டீங்க. அப்புறம் நாளைக்கு கைது செஞ்சால் என்ன சொல்கிறீங்க, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் வரல அதனால் கைது செய்யணும், திருப்பி இப்படி இதே பஜனை அரசியல் பண்ணுவீங்களா நீங்கள்? அன்னைக்கு கரூர் சம்பவத்துக்கு என்ன சொன்னீங்க, திமுக காரணம் நீங்கள், அப்புறமா செந்தில் பாலாஜி காரணம் நீங்கள், அப்புறம் சிபிஐ தான் எங்களை விசாரிக்கணும் நீங்கள், இப்போ சிபிஐ கூப்பிட்டா நான் போக மாட்டேன்றீங்க. எதுக்கு நீங்கள் வந்து இது முக்கியமா இல்லை 50 பேரை நீங்கள் ஏன் சரி புஷி ஆனந்துக்கும் செங்கோட்டையனுக்கோ ஆதவர்ஜனுக்கோ நேர்காணல் பண்ணுற தகுதி இல்லையா? கட்சி தானே நத்துறீங்க. உங்களை விட அவங்களுக்கு அரசியல் தெரியும்ல. சத்தியமான உண்மை நான் சொல்கிறது, இந்த விஜயை விட ஜேசிடி பிரபாகருக்கு, செங்கோட்டையனுக்கு, ஆதவர்ஜனுக்கு, புஷி ஆனந்துக்கு, நிர்மல்குமாருக்கு, ராஜ்மோகனுக்கு அரசியல் தெரியும். நான் அதை 100 விழுக்காடு நம்புறேன். அவங்க நேர்காணல் எடுத்துட்டோம், 50 பேர் வரட்டும், 6 பேர் உட்கார வைங்க, அவங்க கேள்வி கேட்கட்டும், மதிப்பீடு போட்டோம், கேண்டிடேட் செலக்ட் பண்ணிட்டோம், 1 2 3 வந்தவொடனே சார் இது ஃபர்ஸ்ட் கேண்டிடேட், செகண்ட் கேண்டிடேட், தேர்ட் கேண்டிடேட், இதில் எது முக்கியம் சொல்கிறீங்கன்னா நீங்கள் அவங்கள ஒண்டி நான் கூப்பிட்றேன், நீங்கள் ஃபைனல் நேர்காணல் ஒன்று நடத்துங்க, அதுக்கு ஒண்டி சீட்டு கொடுங்க, முடிஞ்சு போச்சு. 50 தொகுதியில் 50 தொகுதி இருக்காது, 50 பேரை நேர்காணலாம், அது கண்டிப்பாக அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற வேலையை இன்றைக்கி பண்ணிக்கலாம் இல்லையா? ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும். நீங்கள் தான் 2 வருஷமாக சும்மா தானே சார் இருந்தீங்க அரசியல் பண்ணாமல், இன்னும் தேர்தல் தேதி அறிவிப்பு வரலையே. நான் இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு இது. அவர் வந்து சிபிஐக்கு ஒத்துழைப்பு தரல அப்படின்றது தான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை. எப்படினாலும் 10 நாளில் முடிவு தெரிஞ்சிடும்னு சொன்னீங்க. ஒருவேளை வந்து என்டிஏ அலையன்ஸ்குள்ள விஜய் போனார்னா இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா விஜய் பிரிக்கிறது எல்லாமே திமுகவுக்கு சாதகமான ஓட்டுகளாக தான் இருக்கும் போது, திமுக ஈஸியாக வெற்றி வாய்ப்பு வரப்போகுது அப்படிங்கிற பார்வை முன்னேற்கப்படுது. அப்புறம் என்டிஏ அலையன்ஸ் போனால் ஆட்சி மாற்றத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்புன்றதை தாண்டி அந்த கூட்டணி அபார வெற்றி பெறும் சார். யதார்த்தத்தை பேசணும் சார். யார் எதில் என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்றத பேசணும். கணக்கு அரித்மெட்டிக்ன்றது வேற. இன்னைக்கு திமுகவோட ஆட்சியோட மிகப்பெரிய பலம் என்ன, 2 விஷயம். ஒன்று முதலமைச்சர் அவங்களோட முகம், அதை வச்சு அவங்க ஓட்டு கேட்குறாங்க. இதே திமுக எம்எல்ஏ மூஞ்சி, திமுக அமைச்சர்களோட அந்த முகத்தெல்லாம் கட்டினா தோத்து போயிடும், நல்ல பேர் கிடையாது. இன்னும் உடச்சே சொல்றேனே, திமுகவில் நிறைய வேட்பாளரை அவங்க மாற்றணும், புது முகங்களுக்கு வாய்ப்பு தரணும். இந்த ஊடகத்துலலாம் நல்ல ஃப்ரெஷ் மைண்ட்ஸ் வராங்க. யாழினி, அதுக்கப்புறம் இதில் கூட பெரியார் திடல்லேருந்து ஒருத்தவங்க வருவாங்க, சகோதரி மதிவதினி. நான் என்ன சொல்றேன்னா, அவங்களும் கொள்கை சார்ந்தவங்க தான். நீங்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் தூக்கி போடுறீங்க. மதிவதினி திராவிட கழகமாக இருந்தாலும் அது தாய் கழகம் தானே, கூப்பிட்டு ஒரு சீட்டு கொடுத்து நிற்க வைக்கலாம். மருத்துவர் இருக்காரு சையத் ஹஃபீஸுல்லா, நல்லா பேசுறாரு, பேர் எதுவும் கெட்டுக்கல, எங்கேயும் வார்த்தையை விடுறது கிடையாது, நல்லா சுருக்கமாக பேசாது. புதுசாக எவ்வளோ பேர் எம்எல்ஏ ஆகாதவங்க வாய்ப்பு இருக்கிறாங்கல்ல, இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல, கட்சியில் நம்பி வாரிசு அரசியல் இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, ஏழை பழைகள் இருக்கிறாங்கல்ல, மருத்துவர் இருப்பாங்க, வழக்கறிஞர் இருப்பாங்க, இன்ஜினியர் இருப்பாங்க. அந்த மாதிரி தேடி நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா கோபம் குறையும். இளைஞர்களே பல வருஷமா இளைஞர் இன்னொன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டீமில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் சீட்டு அனுபவம் இல்லை, அது இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போதான் கட்சி ஆட்சியில் இருக்குது. திடீர்னு புதிய ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது ஏற்கனவே அங்கே இருந்தவங்க உள்ளடி வேலை பார்க்க மாட்டாங்க இல்லையா? அப்பா என்ன கட்சி நடத்துறீங்க? உள்ளடி வேலை எப்படியா இருந்தாலும் நடக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் தொகுதி பார்த்தா இவரே 5 வாட்டி நிற்பார், இவரே 4 வாட்டி நிற்பார். அவருக்கு வயசானவனா ஒரு பையனுக்கு சீட் கொடுப்பாங்க. ஏன்னா கட்சி நடத்துறீங்களா இல்லை கார்பரேட் ஆஃபீஸ் மாதிரி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் சேர்மனோட மகன் வைஸ் சேர்மன் ஆவார், அப்புறம் அவர் கொஞ்ச நாள் இருப்பார், அப்புறம் அவர் மகன் போர்டில் வருவார். அது நல்லா இல்லையே, யதார்த்தமாக பார்த்தா அது சரியில்லையே. ஆல்ரெடி வந்து அந்த கட்சிக்கு யார் வேணால் தலைவர், யார் வேணால் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி ஊரெல்லாம் போய் சொல்லுவார். நீங்களும் இந்த வாட்டி அதே மாதிரி பண்ண போகிறீங்களா இல்லையான்றது ஒரு பார்வை. மற்றபடி அந்த கேட்ட கேள்விக்கு திருப்பி வரணும்னா, 15 விழுக்காடு வந்து கிட்டத்தட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி சேர்ந்தா 15 விழுக்காடு. எப்படி அப்படின்னா, பாஜக மற்றும் இந்த சிறிய கட்சிகள் இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ், ஏசி சண்முகம் ஐயா, ஐஜேகே, அவங்கெல்லாம் சேர்த்தா ஒரு 10%. அதில் அண்ணாமலை 18, அதை விட்ருங்க, அமித்ஷா 10 வச்சுக்கோங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு 3% வச்சுக்கோங்க. 6 இருந்தது, மருத்துவர் பிரிஞ்சு போயிட்டார், பாதி எத்தனை போயிட்டார், ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோ 13. அமமுக 5% வாங்குச்சு. இப்போ வந்து அமமுக பழைய செல்வாக்கு இல்லைன்னா கூட ஒரு பாதினா கூட 2.5%, அப்படியே 15%. இங்கே கடந்த முறை வந்து 15ன்னு வச்சுக்கிட்டா, கடந்த முறை 20%, 21% அதிமுக நாடாளுமன்ற தேர்தலே வாங்குச்சு. இந்த 15 இந்த 20 என்னாச்சு, உங்களுக்கு 35% வந்துடுது. சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அதிமுகவுக்கு வாக்கு விகிதாச்சாரம், எதிர்கட்சி மக்கள் இருக்கிற கோபம், அரசு ஊழியர்களோட வாக்கு, இதெல்லாமே வந்து கூடும். க்ளோஸ் கால் 25% வந்து அதுலனா ஒரு 5% ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். எல்லாம் சேர்த்தா 40% வருது அவங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக 43, 42 இருக்கிறீங்க. இப்போ விஜயோட ஓட்டு குறைஞ்சபட்சம் 10% வச்சு நீங்கள் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதில் 8% அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். 40 + 8 48 முடிஞ்சுது. 200, 210 சீட் வரலும் போயிடும். விஜய் இல்லாமலே 40% உறுதியாக இருக்கும் நம்புறீங்களா நீங்கள் என்டிஏ அலையன்ஸ்க்கு?
உறுதியா அப்படின்றத தாண்டி அதுதான் கலை யதார்த்தமாக நிறைய வாட்டி இருந்திருக்கு. திமுக ஜெயிச்சாலும் சரி, அதிமுக ஜெயிச்சாலும் சரி, அவங்களுக்குள்ள இருந்த ஓட் ஷேர் டிஃபரன்ஸ் 3 to 4%. இதுதான் பல வருஷமாக இருக்குது. கலைஞர் இறந்தும் அந்த நிலைமையில தான் இருக்குது, அம்மையார் இறந்தும் அந்த நிலைமையில தான் இருக்குது. அம்மையார் போல் இல்லைனாலும் தோத்ததுலையும் 3-4 விகிதாச்சாரத்தில் தான் 2021 அதிமுக தோக்குது. அப்போ நீங்கள் கடந்த ஒரு 4-5 எலெக்ஷன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா 3 to 4% தான் வித்தியாசம் பார்ட்டி டு பார்ட்டி. ஏன் இந்த தேர்தலில் வந்து அதிமுக பேசுபொருள் ஆகலைன்னா விஜயோட வரவுனால அதிமுக பேசுபொருள் ஆகலை. அதிமுக பேசுபொருள் ஆகலைன்றதால அதிமுக வாக்கு இல்லைன்றது பொருளாகாது. நிறைய இடத்துல தான் லாக்அப் டெத் நடக்குது, கஞ்சா பிரச்சனை இருக்குது, போதை பிரச்சனை இருக்குது, மணல் குவாரி நடத்துகிறாங்க, நெல்தடி நீர் குறையுது, கட்ட பஞ்சாயத்து, ரவுடி மாமூல் இதெல்லாம் இருக்க தானே செய்யுது. ஊழல் என்பது இருக்கா இல்லையா? எங்கே போச்சு? இவ்வளோ நாள் 4.5 வருஷமாக வந்து மக்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கல, பொங்கலுக்கு காசு கொடுக்கல, இது கொடுக்கல. அப்போ என்ன பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. டீசாலினேஷன் ப்ராஜெக்ட்டு, பிரிட்ஜு போடுறது, சாலை போடுறது, வேலைக்கு ஆள் எடுக்கிறது, ப்ரைவேட்டு கான்ட்ராக்ட் கொடுக்கறது, கட்டடம் கட்டுறது. இது வந்து கேட்டால் ப்ராஜெக்ட்ஸ்னுவாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா கான்ட்ராக்டர் சம்பாதிக்கிறதுக்கு திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ கான்ட்ராக்டர் என்ன கொடுப்பாரு உங்களுக்கு? அவர் ஹாப்பியாக வர்றாரு ப்ராஜெக்ட். அப்போ என்ன அவருக்கு என்ன கொடுப்பாரு? அதிமுக ஆட்சியிலே இதே தான் நடக்குது. அதிமுக ஆட்சியிலே ஏதோ நான் அதை மறுக்கலையே. நான் அன்றைக்கும் அதை தானே சொன்னேன். அன்றைக்கும் ஐயா வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் மீதுலாம் நம்ம அன்றைக்கும் விமர்சனம் வச்சோம். 2 விஜயபாஸ்கர் மீது விமர்சனம் வச்சோம். அன்றைக்கி ஊடகம் நிறைய பேசிச்சு, இன்றைக்கி ஊடகம் பேசலை. அது யாரோட தப்பு? அதிமுக அதை சரியாக பயன்படுத்திக்கல, திமுக எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படுது, அதிமுக சரியாக செயல்படல. பத்தாவதுக்கு தாவேக்கன்னு ஒரு புதிய கட்சி வந்ததுனால இது பேசு பொருள் ஆகல. யார் யாரோட போனாங்க, படத்துக்கு போனாங்களா, சினிமாவுக்கு போனாங்களா, கல்யாணத்துக்கு போனாங்களா தானே பேசுகிறோம். ஊழல் பற்றி பேசலையே. நாட்டு மக்கள் பிரச்சனை. இப்போ இன்றைக்கி சிலிண்டர் தட்டுப்பாடு, அதை பற்றி என்ன ஏன்னா அதாவது ரெஸ்டாரண்ட்டு, கடைலாம், ஹோட்டல்லாம் மூடுற நிலமை போகுதுன்றாங்க. நயனார் சொல்கிறார் அப்படிலாம் எதுவும் இல்லைன்றாரு. ஆனால் டீ காப்பிலாம் வந்து பிஜி ஹாஸ்டலில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிஜி அசோசியேஷன்ஸில் பேசுகிறாங்க. நாட்டில் இன்றைக்கி அது ஒரு பேசு பொருளாக இருக்குது. நயனார் சொல்கிறார் தட்டுப்பாடு இல்லைன்றாரு. கார்பரேஷன் கமிஷனர் சொல்கிறார் அம்மா உணவகத்துக்கு தட்டுப்பாடு இல்லைன்றாரு. ஆனால் ஹோட்டலுக்காரங்க, ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க லெட்டர் எழுதுகிறாங்க, பிரதமருக்கு எழுதுகிறாங்க, உணவுத்துறை அமைச்சருக்கு எழுதுகிறாங்க, பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கு எழுதி உறுதி செய்யுங்க பொருள் கிடைக்கலான்றாங்க. அப்போ நான் யார் பேச்சு நம்புறது? விஜய் அவர்கள் இன்னும் இது தெரியுமான்னு தெரியல. சிலிண்டர் பிரச்சனை 6 சிலிண்டர் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு சார் தேர்தல் வாக்குறுதியில். டெய்லி கிடைக்க வேண்டிய சிலிண்டரே கிடைக்கலன்னு அவங்க பிரச்சனையில் போயிட்டு இருக்கு. போர் ஒன்று நடக்குதாச்சும் அவருக்கு தெரியுமான்னு தெரில. நாட்டில் அசாதாரண சூழ்நிலை இருக்குது. 15ஆம் தேதி வாங்கினா இவர் வரமாட்டாராமா. சார் இன்னைக்கு கூப்பிட்டது 15ஆம் தேதி போகிறேன்னு இருக்காரு. தெரில. குறிப்பாக ஆதவர்ஜினாலேருந்து பலருமே பார்த்தீங்கன்னா குரான் மேலாம் சத்தியம் பண்ணாங்க. நாங்கள் வந்து பாஜக கூட்டணி போக மாட்டோம், கொள்கை எதிர்ன்னு சொல்லிட்டாங்க, அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்லிட்டாங்க. இதே மீறி வந்து என்டிஏ அலைன்ஸ்குள்ளே மிரட்டி தான் கண்டிப்பாக வந்து வர வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சதை தான் பார்க்குறோம். ஆம் ட்விஸ்ட் பண்ணி தான் உள்ளே இழுக்கிறாங்க அப்படிங்கிறது. மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வந்து அது வாக்க மாறுன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இதே மீறி அவர் கூட்டணி போனார்லாம் சரி, ஆம் ட்விஸ்ட் பண்ணி பிஜேபி கூப்பிடுறாங்க அப்படின்லாம் பிரச்சாரம் வரும், நம்ம போன்றவர்கள் பேசுவோம். அது உண்மைதான், நான் இல்லைன்னு மறுக்கல அதை. சரி, இன்றைக்கி தேதியில் விஜய் சைடில் ஒரு நியாயம்னு ஒன்று இருக்கும்ல. என்ன அந்த நியாயம்? காங்கிரஸ் கூப்பிட்டாக, விசிகா கூப்பிட்டாக, அவங்க கூப்பிட்டாங்க, அதிமுக கூப்பிட்டாங்க, நீங்கள் போகல, இல்லை அவங்க வரல, தனியாக தானே இருக்கிறேன். அப்போ என்னை வந்து அந்த வீட்டில் பொண்ணு எடுக்கலான்னு பார்த்தா, இந்த வீட்டில் பொண்ணு எடுக்கலான்னு பார்த்தா யாருமே கட்டல. சரி, நானும் ஒரு கல்யாணம் பண்ணல, இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கினேன், அதுக்கு விமர்சனம் பண்ணுவீங்களா என்ன அப்படின்னு கூட கேட்கலாம் இல்லையா? எனக்கு ஒரு வழி இல்லை. அவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கா எடுத்துக்காட்டு? காங்கிரஸ் வருதுன்னாங்க, காங்கிரஸ் வந்து அவரே பிஜேபியோட கூட்டணி போகிறாரு, இந்த பேசுபொருள் வந்திருக்குமா? இதுக்கு காரணம் பிஜேபி தானே. இதுக்கும் காரணம் பிஜேபி கைது செய்யாமல் விட்டு வச்சிருக்கிறது பிஜேபி பண்ணுற அரசியல் காரணம்னு நான் சந்தேகப்படுறேன். அன்னைக்கு திமுக அரசு வந்து அவரை வந்து எஃப்ஐஆர் போட்டு அவரை கைது செஞ்சுருக்கணும். அரசியல் காரணங்களுக்காகவும் இவர் தொட்டால் நமக்கு பிரச்சனைன்னு பயத்தில் பண்ணலைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை, நான் அதை விமர்சனமாக வைக்கிறேன். ஆனால் இதுங்க யார் இப்போது பிஜேபியோட திமுக கூட்டணி வைக்கலையா? பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைக்கலையா? இல்லை பிஜேபியோட வைகோ கூட்டணி வைக்கலையா? இல்லை விசிகா இல்லையா? ஒரு காலத்தில் எல்லாரும் வச்சிங்கல்ல ஒரு வாட்டி. ஆனால் நானும் ஒரு வாட்டி வச்சுக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு அவர் வச்சுக்கினாருன்னா என்ன பண்ணுவீங்க? என்டிஏக்குள்ளே வந்து விஜய் போனார்னா என்டிஏக்கு லாபம், ஆனால் விஜய்க்கு வந்து லாபம் இல்லை அப்படின்றாங்க இல்லையா? ஃபியூச்சரை பார்க்கும்போது 50 சீட்டு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் பேசுறது யதார்த்தம். விஜய் தனியாக தான் நிற்கணுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதுதான் நானும் விரும்புவேன். சரிங்களா? ஏன்னா அவர் என்னதான் அப்படின்றது தெரியும் நாட்டு மக்களுக்கு. இப்படியே நின்னாருன்னா இவர் எஸ்கேப் ஆயிடுவார். சரி, நான் வந்துட்டு கட்சிக்காரர்கள் போல, நம்ம அரசியல்வாதிகள் போல நம்ம பேச முடியாது. நம்ம வந்து எது சாத்தியம், எது யதார்த்தத்தை நம்ம பேசிட்டோன்னா வரலாறு நம்மளை குறை சொல்லாது. அப்போது விஜய் அவர்கள் அவர் பண்ணுற அரசியல் சரியில்லை, வெறும் இளைஞர்கள் பட்டாளம் தான் இருக்குது, அவருக்கு பெரிய செல்வாக்கில் தனித்து நின்னா தோற்பார் என்பது என்னோட கணிப்பு. ஆனால் கூட்டணி போனால் அவர் ஜெயிப்பார் என்பது யதார்த்தமாக இருக்குது. அப்போ 50 சீட்டு வாங்கி நிற்கிறாருன்னா 30 சீட்டு ஜெயிச்சிருவாங்க, 30 எம்எல்ஏ ஆகும். அவர் விரும்பினா துணை முதல்வர் கொடுக்குறாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அது நெருக்கடி ஒன்று. இரண்டாவது,
அவர் எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு வரும். நீங்கள் 210 சீட்டு ஜெயிச்சுன்னா பழைய ரிப்பீட்டு விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி வர உட்காருவார். இப்போது எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடம் அவருக்கு கிடைக்கும், முதல்வர் இடம் எடப்பாடி பழனிசாமி கிடைக்கும். திமுக என்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். கட்சி வந்து ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் எம்எல்ஏக்கள் வருவாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன ஃபஸ்ட்டு பேசுபொருள் இருந்துச்சு, அதிமுக எதிர்ப்பு வாக்கு என்பது திமுக எதிர்ப்பு. அப்போ அதிமுகவுக்கு வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் போகிறத விஜய் அதிகமாக எடுத்துட்டாருன்னா 4 முனை போட்டியில் நம்ம அழகாக மக்களுக்கு சேவைகள் செய்து மக்களை சந்தோஷப்படுத்தி தேர்தல் நேரத்தில் தேர்தல் வேலையை நல்லா பார்த்து ஜெயிச்சிடலாம் அப்படின்றது திமுகவோட கணக்கு. அது கரெக்டு தான். ஆனால் அது நாளடைவில் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவர் எல்லா கட்சியிலேருந்தும் ஓட்டு எடுக்கிறார். இப்போ இருக்கிற சினாரியோ காங்கிரஸ்லேருந்தும் ஓட்டு போகுது, விசிக்கிலேருந்தும் போகுது, சிபிஐ அதிமுகலேருந்தும் ஓட்டு போகுது, திமுகலேருந்தே ஓட்டு போகுது, நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஓட்டு போகுது. இதுதான் கள நிலவரத்தில் பத்திரிகையாளர்கள் ஊடக வகுப்பாளர்கள் அவங்க போய் எடுக்கக்கூடிய கணக்கில் சர்வேல வருது. அதே நம்ம பார்க்குறோம், நம்மளும் ஃபீல்டுக்கு போகிறோம், செக் பண்ணுறோம். அப்போ எல்லார் ஓட்டையும் தான் பிரிக்கிறாரு. இது யதார்த்தம். அவர் எல்லார் ஓட்டையும் இப்போது பிரிக்காமல் அவரே ஒரு கூட்டணியில் சேராருக்கும் போது அது ஜாஸ்தி ஆகிடும். அவருக்கு வர ஓட்டும் ஜாஸ்தியாகவும் கூட்டணிக்கும் அதிகமான ஓட்டுகள் கிடைக்கும். இந்த அணி ஜெயிச்சிரும் அப்படின்ற அந்த பர்செப்ஷன் இவ்வளோ நாள் கட்டி காப்பாற்றிட்டு வந்தாங்க இல்லையா, பிரம்மாண்ட கூட்டணி அப்படின்றது. விஜய் அந்த பக்கம் போனால் அது வந்து அது ஸ்ட்ராங் கூட்டணியாக மாறிடும். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாருன்னா, இது வந்து தமிழ்நாடுக்கும் என்டிஏக்குமான, தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான ஒரு தேர்தல் அப்படின்றார் இல்லையா. ஸோ வந்து இந்த மாதிரி மிரட்டி, ஏற்கனவே அதிமுக வந்து மிரட்டி தான் கூட்டணியில் வர வச்சிருக்காங்க. இப்போ வந்து வேண்டா வெறுப்பா வந்து விஜய் தான் கூட்டணியில் வராருன்னா மக்கள் மத்தியில் எப்படி அது ப்ரொஜெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து அவர் கிளியராக சொல்கிறார் இல்லையா, பாஜகவோட ஆட்சி தான் இந்தியா அலையன்ஸ் வந்தானா அப்படின்னு. சார் அவர் வந்து முதலமைச்சர் வந்து அரசியல் தலைவர், அவர் அரசியல் பேசுகிறார். நான் வந்து யதார்த்தமான ஒரு பத்திரிகையாளர். நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்கள்லாம் யாரும் குழந்தை கிடையாது, உங்களெல்லாம் யாரும் மிரட்டி குண்டு வச்சிருவேன் தூக்கிடுவேன் அப்படிலாம் மிரட்டிலாம் கூட்டணி வைக்க முடியாது. அப்போது காங்கிரஸ் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்களே, நாங்கள் வந்து கோச்சின் போயிடுவோம், எங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு. அப்போ அது வந்து அன்பாக மிரட்டல் இல்லையா? அது எப்படி ரசகுல்லா லாலிபாப்லாம் கொடுத்து நீங்கள் எனக்கு சீட்டு கொடுக்கலாம், நாங்கள் அழுதுனே போயிடுவேன், பரவாயில்லையா, அப்புறம் அவ்வளோதான் அப்படியா காங்கிரஸ் பேசினாங்க? காங்கிரஸ்க்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா, நம்ம போனா போகலாம், இல்லைனா இங்கே இருக்குன்னா இருக்கலாம். ஆனால் அதிமுக அந்த ஆப்ஷன் இல்லை. அப்படி ஏன் போல காங்கிரஸ்? ஏன்னா இங்கே இருந்தால் தான் வேலை ஆகும். அதே தான் சார், 2 அணி தான். ஜெயக்குமாரே ஓப்பனாக சொல்லிட்டாரு, எனக்கு வந்து 30,000 ஓட்டு மைனஸ்ல இருந்தா என்னோட தொகுதியில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றாக சிந்தித்து மறைந்த வெற்றிவேல் இல்லை அவர் இருந்தால் இதுக்கு காரணம் என்னன்றது சொல்லியிருப்பாரு. அதுதான் காரணமா? சரி, நீங்கள் பிஜேபியில் தோத்து போயிட்டீங்க. சிவி சண்முகம் எதனால தோத்து போனார்? அங்கே என்ன பிஜேபி ஓட்டு இருக்கா, இல்லை அங்கே சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிறாங்களா? சார் தோத்துட்டு காரணங்கள் சொல்லலாம், ஜெயிச்சாலும் காரணம் சொல்லலாம், அது ஒரு காரணம், அவ்வளோதான். பிஜேபிக்கு கெட்ட பேர் இருக்குன்ற அந்த யதார்த்தம் உண்மைதான். சரி, அப்போ கோச்சின்னு போயிடுங்க. இப்போ ராயபுரத்தில் நிற்க மாட்டீங்களா? ராயபுரத்தில் இப்போ வேலை பார்க்குறாரு. ஏன் பார்க்குறாரு? பாஜக எதிர்ப்புக்கும் ஒரு ஓட்டு இருக்குது, பாஜக ஆதரவுக்கும் ஒரு ஓட்டு இருக்குது. எந்த ஓட்டு பெருசுன்றது நம்ம எண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் அடிப்படையில் ஒரு உண்மை என்னன்னா, காங்கிரஸ் கட்சியை விட பாஜக இன்னைக்கு பலமாக இருக்கிறது தமிழகத்தில். எடப்பாடி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டாரு வந்து அதிமுக ஆட்சி தான் அமைஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் அவர்கள் உள்ளே வந்தாருன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 50 சீட்டு கொடுத்தனா அது அதிமுகவுக்கு தான் வந்து சீட்டு வந்து கம்மியாகும். கண்டிப்பாக வந்து அவங்களால தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியுமா, வெற்றி பெற்றாலும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ கூட்டணி ஆட்சி அமைய தான் வாய்ப்பு இருக்கா? அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தனித்தனியாக எல்லாருமே ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு பார்க்கும்போது அதிமுக ஸ்ட்ரைக் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ், தேர்தலில் என்ன ஏது பண்ணணும்னு தெரியும். அவங்க தனி பெரும்பான்மை வந்துச்சுன்னா தனியாக தான் ஆட்சி பண்ணுவாங்க. நம்பர்ஸ் வரனா யாராக இருந்தாலும் கூட்டணி ஆட்சி தான் போகும். அது அந்த ரெசிஸ்டன்ஸ் எடப்பாடி பழனிசாமியால் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. வந்து சீட்டு வந்து கம்மியாக விஜய் உள்ள வந்தாருன்னா நம்ம சீட்டு வந்து கம்மி இல்லை. இப்போ அதிமுக இஷ்டம் காட்டலையே, அதிமுக வந்து விஜய் வரணுன்ட்டுன்னு இல்லையே. இப்போ பாஜக தரப்புல தான் பேசுகிற மாதிரி தானே செய்தி வருது. அதிமுக இருக்கிறவங்க கிட்ட கேட்டால் இல்லைங்க அது மாதிரிலாம் இல்லைங்க, நாங்கள் ஆல்ரெடி அவரை நம்பி ஒரு வாட்டி பேசி ஏமாந்துட்டோம், நாங்கள் இனிமேட்லாம் வந்து விஜய் இல்லை, விஜய் வந்து வேட்பாளர் போட்டோம், களத்தில் அதிமுக யாருன்றதை வச்சு செய்வோம் அப்படின்ற மாதிரி அந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க. யாரும் அதிமுகவில் வந்துட்டு, ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட இப்போ இன்னைக்கு யாருமே வரல, இன்னைக்கு யாருமே எடுக்கல, செல்லா காசா நிற்கிறார் இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய். அதனால பாஜக என்ன நினைக்குது, ஒருவேளை இவர் தூக்கி நம்ம உள்ளே போட்டால் நமக்கு அதனால பலம் கிடைக்கும்னு நினைக்கிறது. அது யதார்த்தம். அவங்கள பொறுத்தவரையிலும் தமிழகத்தை கால் ஊன்றணும் ஒன்று. அப்போது பாஜகவுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 15 எம்எல்ஏ கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய் வந்தாருன்னா. ஏன்னா ஒரு சைடு விஜய், ஒரு சைடு வந்து அதிமுக, பாஜகவுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். கூட பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்றம். அப்போ எல்லா இடமும் சரியாகும். இன்னொன்று, இவங்க சைடில் 5 கட்சி தான் அப்படின்னு வச்சா கூட இது எல்லாமே பெரிய கட்சி. பிஜேபி பெரிய கட்சி, வாக்கு விகிதாச்சாரம் கூட. அதிமுகவுக்கு வாக்கு விகிதாச்சாரம் கூட. பாட்டாளி மக்கள் கட்சி, சிபிஐ, சிபிஎம், விசிகா விட பெரிய கட்சி. மதிமுக பெரிய கட்சி. அம்மாமுக முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட கமல்ஹாசன் என்ன வாக்கு விகிதாச்சாரம் வாங்கினாரோ அதே வாக்கு விகிதாச்சாரம் வாங்கின கட்சி. இவங்க யாருமே சிறிய கட்சிகள் இல்லை. ஆனால் அந்த சைடில் சிறிய கட்சிகள் அதிகமாக இருக்குது. 22லேருந்து 26 கட்சிகள் இருந்தாலும் 0.5%, 3/4%, அதுக்கும் கம்மி,
அப்படி நிறைய கட்சிகள் இருக்கு. ஆனா இங்க 4 கட்சி 5 கட்சினாலும் பெரிய நம்பர்ஸ். இன்னொன்று அரசியல் ரீதியா பார்க்கும்போது திமுக திரும்ப திரும்ப ஜெயிச்சது கிடையாது. வரலாறு அவர்களுக்கு எதிராக இருக்கு. அதனால அவர்கள் வரலாறை எதிர்த்து வரலாறு படைக்க மாட்டாங்கன்ற பொருள் கிடையாது. அதீதமா பேசும் பொருள் இருக்குல்ல, திருப்பி திமுக தான் வரும்னு, அதுல வந்து எனக்கு சந்தேகம் இருக்கு. அதே மாதிரி அதீதமான ஒரு பேசு பொருள் இருக்குல்ல, அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, அதிமுக 3வது இடம் போயிடும், அதிமுக தோத்து போயிடுன்ற, அதுலேயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதிமுக கிராமங்களில் இன்னும் நீரோட்டமாக உயிரோட்டமாக தான் இருக்குது. தேர்தல் முடிவுகள் அதை காட்டும். அரசியல் எதிரியை வீழ்த்தணும்னா கண்டிப்பாக வந்து கூட்டணி போகிறது தான் ஒரே வழி அப்படிங்கிறது விஜய்க்கு ஏன் புரிய மாட்டேங்குது நீங்கள் நினைக்கிறீங்க? அரசியல் புரிதல், அரசியல் அறிவு என்பது உடனே வந்து விடாது. அரசியல்வாதியாக ரொம்ப நாள் ஆனால் தான் வரும். விஜய்க்கு அது இல்லை அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அதனால் அவர் கூட்டணி போகமாட்டான்றது என்னோட புரிதல். அவருக்கு வந்து இந்த தேர்தல் முடிவை வந்து நீங்கள் ஏபிசி அப்படின்னு எழுதி வைக்கணும். ஏ திமுக ஆட்சிக்கு வருது, அப்போ நான் என்ன ஆவேன், காலி ரிசல்ட்டு. தாவேகா காலி. பி அதிமுக ஆட்சி வருது, இப்போ தாவேகா ரிசல்ட் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக காலி. அத்து தாவேகா ஆட்சி வருது, வாய்ப்பில்லை ராஜா ஹஹா அப்படின்ட்டு அண்ணன் சீமான் படத்தை அங்கே போட்டுடலாம். ஏன்னா தாவேக்காவை வந்து 3 முனையில் எதிர்ப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக அவங்க கூட்டணியில் எதிர்ப்பாங்க. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, சூசைடு, நாங்கள் தாவேக்காலாம் போவோமா, அது எங்கள் கட்சியில் 4 பேர் சும்மா தமாஸ்க்கு பேசினாங்க, தாவேக்காவோட போகிறது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு கோபண்ணா பேசியிருக்கிறாரு. ஏன் அப்படி பேசுறாரு, எதற்காக அப்படி சொல்றாரு? இப்போ 3 பேர் சேர்ந்து அடிப்பாங்க, நாம் தமிழர் கட்சியும் அடிக்கும், விடமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தேர்தல் தானே. அவங்க இவரை மாதிரி வந்து விட்டுட்டு போகிறவங்க கிடையாது. இடைத்தேர்தல், பொது தேர்தல் நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். எல்லா தேர்தலும் களத்தில் நின்ன ஒரு கட்சி. நாம் தமிழர் கட்சி அடிக்கும், அதிமுக அடிக்கும், திமுக அடிக்கும், பாரதிய ஜனதா கட்சி தினசா அடிக்கும். டெல்லிக்கு கூப்பிட்டு வச்சு வலிக்கிற மாதிரி இல்லை அவங்க அடி தான் சாட்டேடியாக இருக்கும், பாஜக அடி. இப்போ இங்கே ஸ்டாலின் சார் அப்படின்ற மாதிரி பேசுகிற மாதிரிலாம் அங்கே அமித்ஷா சார் அப்படின்னா, அப்படியா ஜி ப்ளீஸ் ஆயகா அப்படின்னு டெல்லியிலே அழகாக பிடிச்சி வச்சு சிபிஐ ஆஃபீஸ்லேயே வச்சு அழகு பார்ப்பாங்க. அதனால் அவர் அந்த தப்பு பண்ணுவாரா, தப்பு இல்லை, அந்த தைரியம் இருக்கான்னு எனக்கு தெரியல சார். அவர் ஒரு போல்டாக ஒரு தைரியமாக என்ன அரசியல் பண்ணிட்டார் இப்போ இது வரலும்? முதல்வர் எதிர்க்கிறது தான் தைரியமா நான் கேட்குறேன். அந்த தைரியத்தை நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த அரசியலை. இன்னைக்கு பாஜக இருக்கிற கரத்தை தியாகராஜன் அவர்கிட்ட மைக் போட்டு பேச சொல்லுங்கள் முதல்வர் ஸ்டாலினை பற்றி. ஏன் சேகர் பாபு அவர்கள் ஒரு காலத்தில் அவர் ஸ்டாலினை எதிர்த்து பேசலையா? இவர் பேசுகிறாருல விஜய், இதை விட ரொம்ப மோசமாக மட்டமாலாம் பேசியிருக்கிறாரு. சட்டமன்றத்திலே பேசி அவை குறிப்பில் எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு எடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி அங்கே இருக்கிறாரு. அதனால் திமுக எதிர்ப்பு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வன்மத்தி எதிர்ப்பு அப்படின்றதெல்லாம் வந்து அது ஒரு பேசு பொருள். அது முழு நேரம் அரசியல் ஆக்கி விடாது. அவர் கட்சி இன்னும் பலப்படுத்த வேண்டியது. ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.